ஒரு போராளியா உள்ள போய் ஒரே அழுது ஒப்பாரியெல்லாம் வச்சிருக்காரு. முஸ்லிம்களை தீவிரவாதி என்று சொன்னாங்க. ஏண்டா நாதாரி நாய, உன்னுடைய தலைவன் விஜய் திரைப்படங்களில் முஸ்லிம்களை தீவிரவாதி, பயங்கரவாதி, சமூக விரோதியாக காட்டி திரைப்படம் எடுத்தன. அது என்ன? அதுக்கு பதில் சொல்றா சட்டமன்றத்துல. கருணாநிதி பண்ணாரு, திமுக பண்ணுச்சு அப்படின்னு அழுதெல்லாம் வேஷம் போறா. உடனே கழுத புலிக்கு 2 பேர் எழுந்துக்கிறாங்க. ஐயோ ஐயோ, எப்படி நீங்க திமுக சொல்லலாம்? யாரு? இந்த பக்கம் தமிழ் சாரி, இங்க இந்த பக்கம் பேராசிரியர். கருணாநிதி பேசினாருன்னா பேசினாரு. இன்னைக்கு நீ எதிர்க்கிற, அன்னைக்கே எதிர்த்தவங்க நாங்க. தமிழ் சாரி கடந்த அதிமுக ஆட்சியில் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பாஜக கூட நேரடி கூட்டணி. அதிமுக 5 ஆண்டுகளும் சுகத்தை அனுபவிச்சாரு. சட்டமன்றத்துக்கு போனே ஏதோ காசு வாங்கினியா, தாவகாவு ஜால்ரா போட்டியா, ஜிங்ஜா ஜால்ரா போட்டியா, போயிட்டே இரு. விஜய் எடுத்த திரைப்படங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய தூண்டுதல் எடுத்த திரைப்படங்கள். இதுல இன்னொன்னு, சில நாடாரி பசங்க தமிழ்நாடு சுந்த ஜமாத்துன்னு வச்சுக்கிட்டு இந்த விஜயெல்லாம் போஸ்ட் போட்டு நவீன் நாயகத்துடைய இது நாய ஒருத்தன் போய் சினிமா தேட்டரில் போய் விஜய் படத்தை பார்த்து அழுதுட்டு உட்காந்துருக்கான். அவன்லாம் சமுதாயம் சொல்லி சேர்க்கிறியா நீ? வாய்ஸ் ஆஃப் தடா நேயர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடா வலைதள தொலைக்காட்சியை பார்வையிடக்கூடிய சகோதரர்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் மறைக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட சமூக பல பிரச்சனைகளை எந்த விதமான சமரசமும் இன்றி தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய விஷயம் என்றால், சட்டமன்றத்தில், இன்றைய சட்டமன்றத்தில் கழுதைக்கும் நாய்க்கும் சண்டை, கழுதைக்கும் நாய்க்கும் சண்டை அப்படின்ற ஒரு விஷயம்தான். என்னன்னு சொன்னீங்கன்னா, சட்டமன்றத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்த, சமூகத்துக்காகவே வாழக்கூடிய ஒரு மயிர்பிடிங்க மன்னார்சாமி சட்டமன்ற உறுப்பினராய் அவர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசிய பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா சிரிப்பாக வருது. யார் இந்த முஸ்தபா? முஸ்தபா பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே தமிழ் மாநில முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி, அதுக்கு ஷேக் தாவூத்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எப்பவுமே அதிமுகவுக்கு அடிமையாகவே வேலை செய்வார். எம்ஜிஆர் காலத்துலேருந்து, அதுவும் ஜெயலலிதா கூடவே இருந்து கடைசி ஜெயலலிதா இருக்கும்போது கடைநகர் தொகுதியில் நின்று தோல்வி கூட பெற்றார் ஷேக் தாவூத். ஷேக் தாவூத் கிட்ட பைய தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தவர் தான் இந்த முஸ்தபா. வேலூர் வாணியம்பாடிலேருந்து மாட்டுக்கறி இறைச்சியை கொண்டு இங்கே சென்னையில் ஹோட்டலில் சப்ளை பண்ணுறது தான் இவருடைய தொழில். பெரிய ஆளெல்லாம் இல்லை, இவர் தான். இவருடைய குறிப்பாக சொன்னோன்னா இவ்வளோதான் விஷயம். அப்படி இருக்கக்கூடிய இந்த நபர் அந்த டிடிவி தினகரன் அமமுக கட்சி ஆரம்பித்து அவர் தலைமையில் ஒரு கூட்டணி ஆரம்பிக்கும்போது எப்படியோ டிடிவி தினகரன் கிட்ட ஒட்டிக்கிட்டாப்புல. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்களை இந்திய தேசிய லீக் கட்சி ஆதரித்து பிரச்சாரம் பண்ணும்போது அப்போ முஸ்தபாவும் கூட சுற்றுவான். சிங்கிள் மேன் தான், வேற யாரும் இல்லை, தனியாக தான் வருவாப்புல. அப்போது டிடிவி தினகரன் கூட அப்போ ஒரு ஜும்மா பள்ளிவாசலில் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஜும்மா தொழுகி நாங்கள்லாம் போயிட்டோம். அப்போ முஸ்தபா தொழுகைக்கே வரல, வெளியே நின்றுப்பல. நான் வெளியே கேட்குறேன், என்ன முஸ்தபா தொழுகை வரலையா அப்படின்னா, இல்லை அண்ணன் தனியாக நிற்கிறார். ஏன்னா அண்ணன் தனியாக நிற்கிறார், அவர் கூட தான் அவங்க கட்சிக்காரங்க ஒரு 500 பேர் நிற்கிறாங்க, அவர் எங்கடா தனியாக நிற்கிறார் அப்படிங்கும்போது, அப்போ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, மார்க்கத்திலையும் சமூகத்திலையும் பற்று உள்ள ஒரு நபர் தான் முஸ்தபா. சரி, இதை பற்றி சொல்லணும்னா நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அது அவருக்கும் அல்லாவுக்கும் உண்டான விஷயம் விட்டு போகும். அப்போ இந்த நபர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் தீவிரவாதி, அதாவது கருணாநிதி தீவிரவாதி. நாம திமுக இன்னைக்கு இல்லை, திமுக ஆட்சி இருக்கும்போது திமுகவினுடைய முஸ்லீம் விரோத போக்குகளை பகிரங்கமா வெளிப்படுத்தியிருக்கோம், வெளிப்படுத்தினோம், இல்லைன்னு சொல்லலை. நாம என்னைக்கும் அண்ணா அறிவாலய அடிமையாக இருந்ததில்லை, இன்னைக்கும் எதிர்ப்போம். தவறுனா எதிர்க்கக்கூடிய ஒரு வெளிப்படையான தன்மை கொண்ட நபர்கள் நம்ம. இன்னைக்கு இவர் திடீர்னு ஒரு போராளியா உள்ள போய் ஒரே அழுது ஒப்பாரியெல்லாம் வச்சிருக்காரு. முஸ்லிம்களை தீவிரவாதி என்று சொன்னார்கள். ஏண்டா நாதாரி நாய, உன்னுடைய தலைவன் விஜய் திரைப்படங்களில் முஸ்லிம்களை தீவிரவாதி, பயங்கரவாதி, சமூக விரோதியாக காட்டி திரைப்படம் எடுத்தன. அது என்ன? அதுக்கு பதில் சொல்றா சட்டமன்றத்துல. இதுவரையும் மன்னிப்பு கேட்டாப்பலையா முதல்வரே? கேட்கலையே. எப்படி கான்செப்ட்? துப்பாக்கின்ற ஒரு திரைப்படம், அந்த படத்துல ஸ்லீப்பர் செல்லுன்ற ஒரு கான்செப்டை கொண்டு எங்கேயோ பல இடத்துல அப்படியே மறைஞ்சு வாழ்வாங்க. பங்கு கடையில் வேலை செய்வாங்க, துணி கடையில் வேலை செய்வாங்க, இந்த கடையில் வேலை செய்வாங்க, அந்த கடையில் வேலை செய்வாங்க. எங்கேருந்து ஒரு உத்தரவு, பாகிஸ்தான் உத்தரவு வரும், உடனே போய் குண்டு வைப்பாங்கன்னு யாருமே
அது போன்ற ஒரு ஒரு சித்தாந்தத்தோடு எடுக்கல. அது போன்ற சித்தாந்தத்தை நச்சு கருத்துக்களை புகுத்தி எடுத்த திரைப்படம் துப்பாக்கி. அதை நாங்கள் எதிர்த்தோம், கோர்ட் வெளியும் போனோம், கண்டிச்சோம். அதுவும் பீஸ்ட் படம், அதுக்கப்புறம் ஜனநாயகன் படம். இதை பத்தி பேசலாம் சட்டமன்றத்துல. ஏன் பேசல சட்டமன்றத்துல? கருணாநிதி பேசினாருன்னா பேசினாரு. இன்னைக்கு நீ எதிர்க்கிற, அன்னைக்கே எதிர்த்தவங்க நாங்க, புரியுதா? அதாவது 1997 நவம்பர் கலவரத்தில் இஸ்லாமியர்கள் கோயம்புத்தூர்ல 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது அதுக்கு மூல காரணமா இருந்த மாசானு முத்து என்கின்ற ஒரு டிசியை டிஐஜியாக ப்ரொமோஷன் பண்ணிட்டு தீவிரவாதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்ததுக்காக, இவருக்கு ப்ரொமோஷன் சொன்னதுக்காக நாங்க கண்டிச்சோம். அன்னைக்கே நாங்க கண்டிச்சோம். அன்னைக்கு நீ எல்லாம் பொத்தி முட்டு உட்காந்துருந்த பயம், டப்பா கிழிச்சுப்பான்னு பயம், புரியுதா? நாங்க அன்னைக்கே திமுகவை கண்டிச்சோம். இன்னைக்கு என்ன உப்பாரி வச்சுன்னா ரீல்ஸ் போடுறதுக்கா உடனே கழுத புலிக்கு 2 பேர் எழுந்துக்கிறாங்க. ஐயோ ஐயோ, எப்படி நீங்க திமுகவை சொல்லலாம்னு. யாரு? இந்த பக்கம் தமிழ் மன்சாரி, இங்க இந்த பக்கம் பேராசிரியர். இதே தமிழ் மன்சாரி கடந்த அதிமுக ஆட்சியில் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பாஜக கூட நேரடி கூட்டணி. அதிமுக 5 ஆண்டுகளும் சுகத்தை அனுபவித்தவர். பல பஞ்சாயத்துகள் பண்ணி பணத்தை சம்பாதிச்சவர். இன்னைக்கு திடீர்னு இவனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கள மிஞ்சவங்க இல்லை. இப்போ முஸ்தபான்ற நபர் அப்படிதான், வேற ஒண்ணு இவங்களுக்கெல்லாம் ஒரு கோட்பாடு, கொள்கை அதெல்லாம் இல்லை. நீ இன்னைக்கு தீவிரவாதியா சித்தரிச்சு திமுக பேசுனாங்கன்னு சொன்னா, நீ உன் தலைவர் விஜய் என்ன பேசியிருக்கான், படங்கள்ல என்ன எடுத்திருக்காப்புல, அது சட்டமன்றத்துல பேசுறதோட திரைப்படங்கள் மூலியமா பொது வெளியில் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு மோசமா நம்மளை சித்தரிக்க பாக்குறாங்க, அதை கண்டிச்சிருக்கணும்பா. ஆன்மூலம் தானே நீ, தைரியம் இருந்தா கண்டிடா, சட்டமன்றத்தை கண்டி. நானே ஏற்றுக்கிறேன் உன்னை. என்னுடைய முதல்வர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். திரைப்படங்கள்ல துப்பாக்கியில முஸ்லிம்களை தீவிரவாதியா காட்டினாரு, பீஸ்ட்ல காட்டினாரு, இப்ப ஜனநாயகம் படத்திலையும் காட்டியிருக்காரு. அதனால தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் வந்து சட்டமன்றத்துல பகிரங்கமா என்னுடைய சமூகத்திட்ட மன்னிப்பு கேளுன்னு கேட்கறதுக்கு உன்னால ஆண்மை இருக்கா, தைரியம் இருக்கா? இல்லையே. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு வேஷம் போடுற? கருணாநிதி பண்ணாரு, திமுக பண்ணுச்சு அப்படின்னு அழுகெல்லாம் வேஷம் போடுறா. இந்த அழுகிற சீனெல்லாம் ஏற்கனவே நம்ம அப்துல் பாசித் புகாரி மூலியமா தமிழக இளைஞர்கள் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி அழுதெல்லாம் ஒப்பாரி வைக்கிற சீனெல்லாம் வேண்டாம். சட்டமன்றத்துக்கு போனே ஏதோ காசு வாங்கினியா, தாவகாவுக்கு ஜால்ரா போட்டியா, ஜிங்ஜா ஜால்ரா போட்டியா, போயிட்டே இரு. அதை விட்டுட்டு நீ சமூக பிரச்சனை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு நீ ஏதோ பெரிய ஒரு உத்தம புத்திரம் மாதிரி எல்லாம் பேசாத. கடந்த தேர்தலுக்கு முன்னாடி என்னாச்சு உன்னுடைய விஷயம்? நீங்க எல்லாம் தாவக ஆதரவுன்னு சொல்லிட்டு திடீர்னு போகும்போது கூடவே அந்த தமிழ் மன்சாரின்னு சொல்லி அவர் ஒரு கட்சி வச்சிருக்காப்புல. நம்ம கிட்ட தான் மாவட்ட செயலாளர் இருந்து அவர் தனியாக கட்சியாக இருக்கு. அவங்களும் ஒரு சிங்கிள் மேன் உன்ன மாரி போனாங்க. திடீர்னு என்ன பண்ண, தமிழ் நம்ம இங்க இருந்த வேலைக்கு ஆகாது, இங்க மரியாதையே கொடுக்க மாட்டேன்றாங்க தாவக்கல, நாம வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரிப்போம்னு சொல்லிட்டு அவனை திமுக கூட்டணிக்கு அனுப்பி விட்டு பார்த்தீங்களா எல்லாம் போயிட்டாங்க. முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு மாதிரியான ஒரு வெறுப்பு இருக்கு தாவக மீதுன்னு சொல்லி புஷி ஆனந்துக்கு காலையிலையும் ஆதவர்ஜினா காலையிலையும் வந்து நீ மட்டும் ஒட்டிக்கிட்டு சட்டமன்ற உறுப்பினர். இந்த கதையெல்லாம் நமக்கு சொல்லணுமா? நிறைய இருக்கு விஷயங்கள், தட்டி விட்டுட்டே இருக்காங்க. வேண்டாம், நீ போற எம்எல்ஏ ஆயிடு, சம்பாதி, ஏதோ பொழப்பு நடத்திட்டு ஓட்டிகிட்டே போ. ஏற்கனவே வந்து வேலூர்லேருந்து மாட்டுக்கறி எடுத்துட்டு இங்கே விற்று பொழப்பு ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ விஜய்க்கு ஜால்ரா போட்டு நீ பொழப்பு ஓட்டுன்ற ஊர் அறிஞ்ச விஷயம், அது போ, வேண்டாம் சொல்ல. அதை விட்டுட்டு சட்டமன்றத்தில் திமுக தீவிரவாதி மாரி சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க அப்படின்னு அழுது கண்ணீர் விட்டார் அவரு. அதாவது அப்போ கலங்கிட்டார். இந்த சீனெல்லாம் எதுக்கு உனக்கு? சொல்லு, எதுக்கு உனக்கு? நீ யோகினா, உன் தலைவன் யோகினா? முதல்வர் வந்து விஜய் எத்தனை திரைப்படங்கள், இது வந்து விஜய் எடுத்த திரைப்படங்கள் எல்லாமே முழுக்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய தூண்டுதல் எடுத்த திரைப்படங்கள். இஸ்லாமியர்களை தீவிரவாதியா பயங்கரவாதியா ஒரு மாஸ் ஹீரோ அப்படி காட்டணுன்றதுக்காக தான் எடுத்தீங்க. இன்னைக்கு என்னன்றாங்க, நீ ஏதோ ஒரு நல்ல ஒரு கட்சி தலைவர், அவருக்கு ஆதரிச்சு நீ திமுக பண்ண அநியாயம் அக்கிரமங்களை பேசணும்னு சொன்னா பேசலாம், அது நான் வேணாம்னு சொல்றேன். நீ யாரு? எந்த இடத்துல உட்காந்துட்டு என்ன பேசுற? நீ உன்னுடைய கட்சி தலைவர், ஏன்னா நீ தான் மாவட்ட செயலாளரும் இருக்க, தமிழ் மாநில தமிழ்நாடு முஸ்லீம் ஏதோ ஒன்று வச்சிருக்க.
இதில் இன்னொன்று, சில நாடாரி பசங்க தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்துன்னு வச்சுக்கிட்டு இந்த விஜயெல்லாம் போஸ்ட் போட்டு நபீல் நாயகத்துடைய இதுவான் பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. தொழுகைன்னா என்னன்னு தெரியாது, நபீல் நாயகத்தை பற்றி தெரியாது. இவனுங்கெல்லாம் போஸ்டர் பேனர் போட்டு தெருவா ஒட்டி வச்சிருக்காங்க. கேட்டால் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத். பாவம், சுன்னத் ஜமாத்துக்கு வந்த ஒரு கொடூர சம்பவமா தெரியுது. அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்தில் நீ சட்டமன்றத்தில் பெரிய பொங்கி வழியிற? விஜய் இருக்காரு, நம்மளை காப்பாற்றுவாரு அப்படின்னா. நாங்கள் விஜய்க்கும் மயிறு வைக்க மாட்டோம். திமுக ஆட்சி இருந்தாலும் சரி, தாவக ஆட்சி இருந்தாலும் சரி, எங்களுக்கு இந்த ஒரு மயிருக்கு சமம். நேர்மையாக இருப்போம், உண்மையாக இருப்போம். இந்த மாதிரி பச்சவந்தியாக இருக்க மாட்டோம். இவன் காலை கழுவி குழப்பு ஓட்டலாம் மாதிரி எண்ணங்கள் எங்களுக்கு இல்லை. அப்படி இருந்தால் நாங்களும் எங்கேயோ போயிருக்கோம். எங்களுக்கு அது போன்ற எண்ணம் இல்லை. நாங்கள் இந்த சமூக பிரச்சனையை எதிர்த்து போராடுவோம். சமூக பிரச்சனைகளில் பொது வெளியில் பேசுவோம். எவன் தப்பு செஞ்சாலும் பேசுவோம். கூட இருக்கிறவனே தப்பு சொன்னாலும் பேசுவோம். சமரசமே இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு வெளிப்படையான தன்மையோடு பாபாவின் மாணவர்களாக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் நாங்கள் சமூக பணியை செஞ்சுட்டு வரோம். நீ திடீர்னு ஏதோ போராளி மாரி அழுகுறது, ஒப்பாரி வைக்கிறது, சீன் போடுறது, இவ்வளோ சீனா நீ தைரியம் இருந்தா, உனக்கு ஆண்மை இருந்தா, நீ உண்மையிலே ஒரு முஸ்லீமா இருந்தா, நீ உண்மையிலே ஒரு முஸ்லீமா இருந்தா சட்டமன்றத்தில் இப்படி பேசு. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் முஸ்லிம்களை தீவிரவாதியாக, பயங்கரவாதியாக, சமூக விரோதியாக சித்தரித்து திரைப்படங்களை எடுத்து நடித்து பல கோடிகளை சம்பாதிச்சிருக்காரு. அது சம்பாதிச்சது அவருடைய விஷயம். ஆகையினால சட்டமன்றத்தில் பகிரங்கமா விஜய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பேசு. நானே கைத்தட்டி வரவேற்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோ உனக்கு பாராட்டி போடுறேன். அதை விட்டுட்டு இந்த சீனு, ஜப்ராலு, இந்த ஜிப்ராலு, இந்த இதெல்லாம் வேண்டாம். புரியுதா? பொழப்பு ஓட்டு சம்பாதிச்சுட்டு போ. அதுக்காக திமுக எவ்வளவு, திமுக ஆட்சியில் இருக்கும்போது எதிர்த்தவங்க. இப்ப திமுக எதிர்கட்சியா இருக்கு, எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அது தமுக ஜவஹர்லால் எதிர்க்காருன்னா அவங்க அண்டி பிழைக்கிறாங்க திமுக கிட்ட. தமிழ்மன் சார் எதிர்க்கிறான்னு சொன்னா அவன் அண்டி பிழைக்கிறாங்க திமுக கிட்ட. அதனால அவங்க எதிர்ப்பாங்க. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் திமுக ஆட்சி செஞ்சாலும் மக்கள் சமூக விரோத செயல்பாடுகளுக்கு கடுமையாக எதிர்ப்போம், பகிரங்கப்படுத்துவோம். நீ தாவே காட்சி பண்ணுது கடுமையாக எதிர்ப்போம், பகிரங்கப்படுத்துவோம். அதே மாதிரி இன்னைக்கு தீவிரவாதின்னு பேசினார், அதுன்னு பேசினாரு, திமுக அதை பண்ணிச்சா, இதை பண்ணிச்சா. நீங்க தாவேக்க சார்பாக என்ன பண்ணி 13 பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணும். ஏண்டா நாய், ஒருத்தன் போய் சினிமா தேட்டரில் போய் விஜய் படத்தை பார்த்து அழுதுட்டு உட்காந்துருக்கான். அவன்லாம் சமுதாயம் சொல்லி சேர்க்கிறியா நீ? யாரு சமூகம் என்றது அந்த உணர்வு உள்ள ஒருத்தனை சொல்லிட்டா சட்டமன்ற உறுப்பினர் ஆகிருக்காங்க. இது மட்டும் இல்லை, திமுக அதே நிலை தான், அதிமுக அதே நிலை தான். அதை போன்ற நபர்களை தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிறதுக்கு கட்சிகள் முன்னிலைப்படுத்தும். சமூக அக்கறையோ பற்றோ இருக்கிறவனுக்கு ஒதுக்க தான் பார்ப்பாங்க. அது எல்லாம் கதை தெரிஞ்ச கதை தான். அதனால இந்த சில்லறத்தனமான கீழ்த்தரமான இந்த மாதிரி சீனை விட்டுட்டு பொழப்பு ஓட்டு. இல்லைன்னு சொன்னா செருப்படி தான் வாங்குவேன். செய். ஏதோ நீ சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சம்பாரி, உனக்கு சில ஜால்ராக அல்லு சில்லுகள் கிடைப்பாங்க, அவங்கள வச்சு பொழப்பு நடத்து, அவங்க உன்னையை வச்சு பொழப்பு நடத்துவாங்க. இது காலங்காலமாக நடந்துட்டு வரக்கூடிய அரசியல் கூட்டு தான். அதே போல் செயல்படு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் சட்டமன்றத்தில் நீங்கள் பெரிய பிடுங்கி போராளி மாரி வேஷம் போடுற வேலையை வச்சுருந்தா இதோட தவிர்த்துக்க. இதுதான் எச்சரிக்கை.